ஹலோ வேஸ் அனைவரும் வணக்கம். நீங்க நம்ம பார்க்க போறது வேதனையாவும் அதிரடி திருப்பமாவும் பதற வைக்கும் கதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அமெரிக்காவில் மோர்கான்டவுன் என்ற இடம் இருக்கு. அங்க வர்ஜீனியாவில் மிகவும் பிரபலமான ஒரு இடம், அதுவும் மிகவும் அழகான ஒரு இடம் தான் அந்த இடம். நீங்களே ஆச்சரியப்படலாம். அதாவது அங்க கல்லூரிக்கு மிகவும் ஃபேமஸான ஒரு இடம். அதனாலேயே அந்த நகரம் முழுவதும் மாணவர்கள் நிரம்பி விழுவாங்க. முக்கியமா நிறைய குடும்பங்கள் குடும்பம் அங்க வந்து குடியேறதுக்கு முக்கிய காரணம் அங்க நிறைய கடைகள் வந்து உருவாகிட்டே இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகு நிறைய ஸ்கூலு நிறைய கல்லூரி இருக்கிறது. மிகவும் ஃபேமஸான ஒரு இடம்ன்றதாலேயே அங்க ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து குவிஞ்சிட்டே இருக்கும். அப்படி அழகான ஒரு நகரமா இருந்தாலும் அதுல இன்னொரு விஷயம், மிகவும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். அதுதான் ஸ்கைலர் என்ற பெண்ணுடைய இந்த கதை. மேரி டேவிட் என்ற தம்பதிகளுக்கு பிறந்த மகள் தான் இந்த ஸ்கைலர். ஸ்கைலர் மிகவும் அழகானவ. அது மட்டும் இல்லாம அவளுக்கு நிறைய நண்பர்களும் இருக்காங்க. அதே நேரங்கள்ல ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு அங்க ஒரு பாட்டன் ஜாப்பா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. மேரி டேவிட்டுக்கு ஒரே மகள்ன்றதால ரொம்ப பாசமா வந்து வளர்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது, டேவிட் நினைக்கிறாரு, சின்ன வயசுல என் மகள் எனக்கு டீ போட்டு தருவா. அந்த டீயை வந்து ஒரு பிளாஸ்டிக் பொம்மையில இருந்து தருவா. குடிக்கிற மாதிரி குடிச்சு ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன். அதனால அவ ரொம்ப வெக்கப்படுவா. அது மட்டும் இல்லாம அவ வளர வளர அவ வந்து அவளுடைய குறும்புத்தனம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவ உண்மையிலேயே எனக்கு டீ போட்டு கொடுக்க ஆரம்பிச்சா. அது ரொம்பவே வந்து சுவையா இருந்தது. அவளை மாதிரி டீ போடுறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ரெண்டாவது, தன்னுடைய மகள் தான் எனக்கு உசுறு, இந்த உலகமே என்னுடைய மகள் தான் அப்படின்னு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே நேரங்களில் ஜூலை 12, 2022 ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். ஸ்கைலரோட வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு. அப்படிதான் ஸ்கைலர் 2022 ஜூலை 12 ஸ்கூலுக்கு போயிட்டு பாட்டன் ஜாப்பா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறாங்க. இரவு வேலையை முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா சாப்பிடணும்னு சொல்லும் போது, இல்லப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன் அப்படின்ட்டு போறா. மேல் தளத்துல தான் அவளுடைய மகள் இருக்கா. மேல் தளத்துக்கு அவ தூங்க போறா. பகல் முழுவதும் தூங்கி இரவு முழுவதும் தூங்குறா. இப்ப மறுநாள் விடியுது. மறுநாள் ஆயும் அவளுடைய மகள் ஏந்திரிக்கல. முதல் தளத்துல, அதாவது கீழே தான் அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்க அப்பா இன்னைக்கு மகள் ஏந்திரிக்கல அப்படின்னு ஸ்கைலர் என்ன பண்ற, சீக்கிரம் வா, நான் வேலைக்கு போக ரெடி ஆயிட்டேன், என்ன பண்றேன்னு கத்துறாரு. ஆனா எந்த ஒரு சத்தமும் இல்ல. இப்ப திரும்ப என்னதான் நடக்குது அப்படின்ட்டு திரும்ப மேல போறாரு. மேல போயிட்டு பாக்குறாரு, டோர் சாத்தியே இருக்கு. இப்ப தட்டுறாரு, ஸ்கைலர் சீக்கிரம் ஏந்திரி, இன்னைக்கு ஸ்கூல் போலியா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா எந்த ஒரு சத்தமும் இல்ல, எதுவுமே வந்து வரல. இப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு அவருக்கே ஒரே அதிர்ச்சியா இருக்கு. இப்ப ஸ்கைலர் வந்து சத்தமே போடல, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்ட்டு திரும்ப கதவை உடைச்சு உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா ஸ்கைலர் இல்ல. சரி ஸ்கைலர் இல்லையே, என்ன நடக்குது அப்படின்ட்டு எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாரு. அந்த ரூம் முழுவதும் தேடி பாக்குறாரு, எங்கேயுமே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே மேரிக்கு போன் பண்றாரு. ஏன்னா மேரியே வேலைக்கு போயிட்டாங்க. இப்ப மேரிக்கு போன் பண்ணி ஸ்கைலர் பத்தி கேக்குறாரு. ஸ்கைலர் பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இப்ப திரும்பவும் அந்த வீட்டை கவனிக்கிறாரு. வீட்டுல ஒரு ஜன்னல் இருக்கு. ஜன்னலுடைய விண்டோ கதவு ஓபன் பண்ணி உள்ள இருக்கு. இதை பார்த்த பிறகு அவருக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. எப்படி இந்த விண்டோ கதவு உள்ள வந்தது, அதாவது வெளியில தானே இருக்கணும், வெளியில நம்ம சாத்தியான வச்சிருந்தோம் அப்படின்னு அதை திரும்ப ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி வெளியில எட்டி பாக்குறாரு. மேல கீழே பாக்குறாரு. கீழே பார்த்தோன்னே அவருக்கு எல்லா விஷயமும் புரியுது. அதாவது கீழே பார்த்தா கீழே முதல் தளத்துல ஒரு சேர் போட்டு இருக்கு. அங்குள்ள ஸ்லாப்ல குதிச்சு அதன் மூலமா கீழே குதிச்சு இப்ப அவ அங்கிருந்து ஒரு சேரை இழுத்து போட்டு அங்க நின்றுட்டு அங்கிருந்து போயிருக்கா அப்படின்றது அவருக்கு புரியுது. அவருக்கு வேற எதுவுமே புரியல. உடனடியா அவருடைய தோழிகளுக்கு போன் பண்றாரு. அவருடைய தோழிகள் ஷீலா, ரேச்சல்னு 2 தோழிகள் இருக்காங்க. அந்த 2 தோழிகளுக்கும் இப்ப ரேச்சலுக்கு போன் பண்றாரு. ரேச்சல் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. இவனுங்க எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருந்தோம், அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வந்தோம், ஆனா அவ வந்து வீட்டுக்கு போயிட்டா, அதுக்கு பிறகு எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு ஸ்கைலர் வேலை செஞ்ச அந்த ரெஸ்டாரண்ட் போன் பண்ணி ஸ்கைலரே வந்தாளா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஸ்கைலரு நேத்திலேருந்து வரல அப்படின்னும் அவளை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப இவருக்கு எதுவுமே புரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இப்ப திரும்பவும் இப்ப மேரி வீட்டுக்கு வந்து மேரியும் அவங்களும் எல்லா இடத்தையும் தேடுறாங்க. ஸ்கைலர் வேற ஏதாவது அடிபட்டாலோ ஏதாவது காயம்பட்டு எங்கேயாவது கிடக்குறாளோ அப்படின்னு எல்லா இடத்தையும் தேடுறாங்க. வீடுள்ள சந்து பொந்து எல்லா இடத்தையும் தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே இல்ல. 1 மணி நேரத்துல காத்திருக்காங்க. அது வரலையும் ஸ்கைலர் எந்த ஒரு செய்தியும் வரல. மேலும் இப்ப போலீஸ் போன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. டேவிட் உடனடியா போலீஸுக்கும் போன் பண்றாரு. போலீஸ் வந்தா ஸ்கைலர் தேடுறதா இல்ல போலீஸ்க்கு வந்து பதில் சொல்றதா, அதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது, நம்ம எல்லா இடத்தையும் தேடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீசார் வர்றாங்க. போலீசார் வந்துட்டு விவரத்தெல்லாம் கேக்குறாங்க. போலீசார் வந்து என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்பதான் நேத்து வேலைக்கு போனவ வந்தா, ஆனா வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கினா. ஆனா அதுக்கு பிறகு அவ என்ன ஆனதுன்னு தெரியல. இப்ப நான் கதவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது விண்டோ ஓபன்ல இருக்கு. அப்ப யாரோ வந்து கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இரவு அந்த பகுதி ரொம்ப இருட்டா இருக்கும். அதனால யாரு வந்துட்டு போனாலும் அது ஒண்ணுமே தெரியாது. அதனால சரி அப்படின்ட்டு போலீசாரும் இப்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. எந்த செய்தியும் கிடைக்கல. இப்ப அந்த பகுதியில ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாக்குறாங்க. அப்பதான் அந்த ரோட்டு ஓரத்துல ஒரே ஒரு சிசிடிவி கேமரா மட்டும் இருக்குது. இப்ப அந்த சிசிடிவி கேமரா ஆய்வு பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த சிசிடிவி கேமரா பாக்குறாங்க. அப்ப தெருமுனையில ஏதோ ஒரு கார் வந்து நிக்குது. ஸ்கைலர் அங்கிருந்து ஓடி அந்த கார்ல வந்து ஏறா. இப்ப என்ன புரியுது அப்படின்னா ஸ்கைலரை யாருமே கடத்தல, அவ்வளவுதான் போய் ஏறி போயிருக்கா அப்படின்னு எல்லாருக்குமே புரியுது. போலீசாரும் அந்த கார் யாருடையது, அது ஏன் அங்க போனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஆனா தூரத்துல இருந்து இருக்கிறதால அவருடைய என்ன காரணம் தெரியல.
அது என்ன நம்பர்னு தெரியல, அதனாலே தேரத்தை விடுறாங்க. இப்ப போலீஸாரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, டீனேஜ் அப்படின்னா இளம்பருவத்து பசங்க எல்லாமே யாராவது அழைச்சிட்டு ஓடிடுவாங்க, ஆனா 2 நாள்ல திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரும் போயிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு உண்மையே புரியல, சரின்ட்டு அவங்க காத்திருக்காங்க. இப்போ 2 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது, மகள் வரவே இல்லை. இப்ப 1 மாசம் கிடக்குது, 2 மாசம் கிடக்குது, அப்பயும் மகள் வரல. இப்ப வேற வழி இல்லாம அந்த நகரம் முழுவதும் போஸ்டர் ஒட்டி அடிக்கிறாங்க. ஸ்கைலர் இந்த பெண்ணை பாத்தீங்கன்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு $3000 வந்து சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, சொல்லி எழுதியிருக்காங்க. அப்பயும் எந்த ஒரு தகவலும் வெளியே வரல. இப்ப பல வழியில தேடியும் எந்த ஒரு செய்தியும் கிடைக்கல. அதே நேரங்கள 6 மாதம் கழிச்சு அந்த வருட இறுதியில டிசம்பர் 12ஆம் தேதி ஒரு திடீர் திருப்பமா ஒரு நிகழ்வு நடக்குது. ஸ்கைலரோட ஃப்ரெண்டு ரேச்சலோட அம்மா அவங்க திடீர்னு போலீஸ் பண்ணி அழுகுறாங்க. அதாவது தன்னுடைய மகள் இங்கிங்க ஓடுறா, அடிச்சுக்கிறா, எங்கெல்லாம் அடிக்க வரா, அவன் என்ன பண்றது தெரியாம கண்மூடித்தனமா கத்துறா அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க. உடனடியா போலீஸாரும் அங்க வராங்க. இப்போ போலீஸார் வந்து உடனடியா ரேச்சலை மனநல காப்பத்துக்கு ஆச்சரிய போயிட்டு உட்கார வச்சு சரி பண்றாங்க. இப்ப அவளை 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வராங்க. ஆனாலும் அவன் நேரா மொர்கன்டவுன் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. ஸ்கைலர் பத்தி என் மனசுல உள்ளதெல்லாம் வெளியே சொன்னாதான் எனக்கு தூக்கம் வரும், அந்த அளவுக்கு எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாங்க. இப்ப போலீஸாரு சரி குட், ஸ்கைலர் பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு போலீஸாரும் சொல்றாங்க. போலீஸாரு உறைஞ்சு போயிருக்காங்க. ஜூலை 6ஆம் தேதி தான் இந்த நிகழ்வு நடக்குது. அதாவது ஸ்கைலர் காணா போனது அந்த ஜூலை 6ஆம் தேதி தான். ஜூலை 6ஆம் தேதி அந்த சிசிடிவி கேமராவில் காட்டின மாதிரி அவங்க கொண்டு வந்து ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே வராங்க. ஸ்கைலர் விட்டுட்டு அவங்க போறாங்க. அவ வேலைக்கு போயிட்டோம், அவ ஈவினிங் வரா. அதே நேரங்களில் இரவு 12 மணிக்கு ஸ்கைலர் வீட்டை விட்டு வெளியே வரா. அங்க வந்து நின்று பாத்தீங்களா அந்த காரு, அது வேற யாருக்காரும் இல்ல, அது ஷீலாவோட காரு. அதாவது ஷீலா, ரேச்சர், ஸ்கைலர் இவங்க 3 பேருமே எப்பொழுதும் வெளியில போய் கஞ்சாடிக்கிறது பழக்கம். ஆனா அதே நேரங்களில் ஷீலாவும் ரேச்சரும் 2ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்து அவங்க ஃப்ரெண்டு. இப்ப அவங்க எப்பொழுதுமே எங்க போனாலும் 3 பேரும் ஒன்னா போறாங்க, 3 பேரும் ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதளங்கள்ல அவங்க போட்டோ பதிவிடுறாங்க. அப்படி போட்டோ பதிவிடும் போது எப்பொழுதுமே ஸ்கைலர் பின்னாடி தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ரேச்சலும் ஷீலாவும் முன்னாடி நின்று போஸ் கொடுப்பாங்க. ஆனா சில நாள்ல இது வந்து ஸ்கைலருக்கு பிடிக்கவே இல்லை. இப்ப எத்தனையோ முறை அவ சொல்றா, என்ன கடைசியில தெரியாத மாதிரியே வந்து நிப்பாட்டுறீங்க, நானும் முன்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க 2 பேரும் கேட்கவே இல்லை. இவளை எப்பொழுதுமே உதாசனப்படுத்தி பின்னாடி தான் நிப்பாட்டி செல்ஃபி எடுத்து இருக்கிறாங்க. இதே போல நாட்கள் கடந்து போகுது. அதே நேரங்களில் அவங்க எப்பொழுதும் கஞ்சா வைக்கிறது வழக்கம், அதாவது போதைப் பொருள் உபயோகப்படுத்துறது வழக்கம். இதனாலே கோவப்பட்டு ஷீலா ரேச்சலிடமிருந்து ஒதுங்குறா. இப்படி இருந்தாலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்துட்டே இருந்திருக்கு. ஆனா அதே நேரங்களில் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நடக்குது. ஜூலை 6ஆம் தேதி அவ வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு கார்ல ரேச்சலும் ஷீலாவும் உட்கார்ந்துருக்காங்க. நேரா ஸ்கைலர் வந்து அவங்க பின்னாடி வந்து உட்கார்ந்துருக்கா. இப்ப 3 பேர் சேர்ந்து கார்ல வந்து புறப்படுறாங்க. மொர்கன்டவுன் நகர்ல அந்த பக்கமா தனி ஒரு காட்டுப்பகுதி இருக்கு. அங்கதான் எப்பொழுதுமே வந்து அவங்க கஞ்சாடிக்கிறது வழக்கம். அது மட்டும் இல்லாம அந்த ஊரை விட்டு மிகவும் ஒதுங்கின பகுதி அது, யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க எப்பொழுதுமே அங்க போற இடம். அப்படி அந்த நகரத்தை விட்டு ஒதுங்கி ஒரு தனி காட்டு பகுதிக்கு போறாங்க. பயங்கரமான மலை இருக்கு. அந்த மலை ஒரு ஏற்றமா இருக்கும். கார்ல இருந்து எப்போதுமே புகைப்பாங்க. ஆனா அன்னைக்கு கார்ல புகைக்கல. 3 பேரும் அந்த காரை நிப்பாட்டிட்டு சைட்ல உட்காந்து புகைக்கிறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. இப்ப ரேச்சல் லைட்டர் எடுக்கிறதுக்காக கையை வந்து விடுறா. ஆனா லைட்டர் இல்ல. லைட்டர்ல ஒன்ட்ட இருக்கா ஷீலா அப்படின்னு அவ வந்து கேட்கறா. ஷீலா என்னட்டி இல்ல, கார்ல நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு அவ சொல்றா. ஸ்கைலர் நீ போய் எடுத்துருவா அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. இப்ப ஸ்கைலர் அங்கிருந்து அந்த காருக்கு லைட்டர் எடுக்க போறான். இப்ப அவ போன கொஞ்ச நேரத்திலேயே ஷீலாவும் ரேச்சலும் 1 2 3 அப்படின்னு எழுந்து பின்னாடியே போயிட்டு முதல்ல ஒரே நேரத்துல குத்துறாங்க. இப்ப குத்த ஆரம்பிச்ச பிறகு அவ பயங்கரமா அலறிட்டு அங்கிருந்து காரோட பின்புறமா ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப இதை பார்த்து பின்னாடி 2 பேர் துரத்துறாங்க. ஆனா ஸ்கைலர் பின்னாடி குத்துப்பட்டதால அவளால ரொம்ப தூரம் ஓட முடியல. சிறிது நேரத்திலேயே தடுமாறி கீழே விழுறா. ஆனா அப்பொழுதும் இவங்க 2 பேரும் குத்த வராங்க. ஸ்கைலர் 2 கையால தேங்கிட்டே இருக்கிறா. ஷீலா 2 கையும் ஒரு கையால வந்து அமுத்திக்கிறா. இப்ப ரேச்சல் மேலே ஏறி உட்காந்துக்கிறா. ஷீலாவும் ரேச்சலும் மாறி மாறி குத்துறாங்க. வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவு கத்துறா. அவளுடைய மார்பிளையும் கழுத்துலையும் குத்த ஆரம்பிச்சாங்க. ஸ்கைலர் எவ்வளவு முயற்சி பண்றாரு தற்காத்துக்குள்ள. ஆனா இந்த 2 பேரும் அவன் மேல இருக்கும்போது அது சாத்தியம் இல்லை அப்படின்னு அவ உணர்றா. ஒரு கட்டத்துல அவ கத்தாத நிப்பாட்டிட்டு ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு அவ கேட்கிறா. ஆனா அவள்கிட்ட ஒரு காரணத்துக்கு கூறாம தொடர்ந்து குத்துறாங்க. ஸ்கைலர் அப்படியே சத்தம் போடாம அடங்கிடுறா. ரேச்சல் குத்துறதை நிப்பாட்டுறா. ஆனா ஷீலாவோ தொடர்ந்து குத்திட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் எழுந்திரிச்சிருக்காங்க. அதே நேரங்கள்ல அவங்க 2 பேரும் எழுந்திரிச்ச பிறகு அவங்க கார்ல வந்து மம்முட்டி, அவங்களுடைய பேப்பர், ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு எல்லா ஏற்பாடும் ஏற்கனவே செஞ்சுட்டு வந்திருக்காங்க. உடனடியா அங்க உள்ள ஒரு பகுதியில குழி தோன்றதுக்காக பெரிய ஒரு மம்முட்டியை வச்சு தோன்றாங்க. ஆனா அந்த இடம் முழுவதும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, கல்லு மாதிரி இருக்கு. இப்ப அவங்களால தோண்ட முடியல. இப்ப வேற ஏதாவது இடம் இருக்கான்னு சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அங்க ஒரு 6 அடி பள்ளம் கொண்ட ஒரு பகுதி தெரியுது. இப்ப அந்த பகுதியில
ஸ்கைலரை இழுத்து கொண்டு போட்டுட்டு அங்குள்ள கட்டை மரம் இலை போன்ற அங்க என்னென்னலாம் கிடக்கோ எல்லாத்தையும் எடுத்து அவன் மேல போடுறாங்க. சுத்தம் முடிச்சு. இப்ப அங்கிருந்து அவங்க 2 பேரும் அப்படியே வந்துடுறாங்க. மறுநாள் எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக அவங்க குத்துறாங்க அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது இன்னுமே போலீஸாரை நடுங்க வைக்குது. ஸ்கைலர் கொஞ்சம் அழகா இருந்திருப்பா, அது எங்களுக்கு பிடிக்காம இருந்தது. இதனாலே சோசியல் மீடியாவில் நாங்க போட்டோ போடும்போது அவளை எப்போதுமே தெரியாத அளவுக்கு போடுவோம். ஒரு நேரத்துல அவ எங்களே எதிர்த்து எங்கள்கிட்ட இருந்து ஒதுங்கிட்டா. இது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதனாலதான் நான் கொலை செஞ்சோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. விசாரணையில அவங்க 2 பேத்துக்கும் 30 ஆண்டு ஜெயில் தண்டனை விதிக்கிறாங்க. ரேச்சல் ரொம்ப வருத்தப்படுறா. ஸ்கைலரோட அப்பா அம்மாவிட்ட மன்னிப்பு கேட்கிறா. ஆனா அதே நேரத்துல ஷீலா எந்த ஒரு மன்னிப்பு கேட்கல, எந்த ஒரு வருத்தமும் படல. அவ பாட்டுக்கு விசாரணையின் போது சிரிச்சிட்டே இருந்திருந்தா. இப்ப இதோட இந்த வழக்கு முடிஞ்சிச்சு. ஆனாலும் மோர்கவுண்டான் இந்த நிகழ்வை இன்னும் மறக்காம வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.